வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னு சொன்னால், இது ஒரு முக்கியமான வீடியோ. இன்றைக்கு இலங்கையில் தமிழ் அரசியல்வாதிகள் அதிகமான இடங்களில் ப்ரெஸ் மீட்டுகள் கொடுத்து கொண்டிருக்கணும். அதை விட டிக்டாக்கில் இரவுகளில் சாமங்கள் எல்லாம் அங்கே இப்போ இங்கே எங்களுக்கே 12 மணி என்றால் விடியப்புறம் 4 மணிக்கெல்லாம் டிக்டாக்கில் இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அதை விட எங்களோட சைக்கிள் கட்சியின் அடுத்த தேசிய தலைவர் கயந்திரமார் பொன்னம்பலம் ஒரு ஊடக சந்திப்பொன்றை கொடுத்து இந்த வெள்ளக்கொடி விவகாரத்துக்கு தான் ஏதோ விளக்கம் கொடுக்குறேன் இதை உள்ளாரி இருக்கிறார். செல்வராசா கயந்திரன் டிக்டாக்கில் கதைச்சு கொண்டிருக்கிறார். அதை விட எங்களோட சீனிச்சு மன்னிக்கோணும் சிவிகே சிவஞானம் ஐயா, இந்த முன்னாள் மாகாண சபையை அப்படியே சின்ன பின்னமாக்கி சீரழிச்சு மாகாண சபைன்ற ஒன்றை இல்லாமல் செய்தவர். அவர் இன்றைக்கு தெல்லிப்பழ வைத்தியசாலை சம்பந்தமாக அதை மாற்றி கொடுக்குறது தவறு என்று சொல்லி ஒரு கண்டனம் ஒன்று தெரிவிச்சிருக்கிறார். இப்படி அரசியல்வாதிகளை அலைமோத வைத்திருக்கிறார் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போ எந்த கேள்வி இப்போ இந்த முதல் சைக்கிள் கட்சியிலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். ஏண்டா சைக்கிளில் இருந்து தானே நாங்கள் காருக்கு போகணும். அப்போ சைக்கிளில் இருந்து போவோம், சைக்கிளில் இருந்து காருக்கு போகிறோமோ பாருக்கு போகிற மாதிரியா போவோம். என்னன்னு சொன்னால், இப்போ செல்வராசா கயந்திரன் இந்த தன்னுடைய தம்பியை காப்பாற்றினதுக்குரிய விளக்கத்தை இப்போ டிக்டாக் தளங்களில் கொடுத்து கொண்டிருக்காரு. எப்படின்னு சொன்னால், இப்போ அதில் சிலரை நான் பார்த்தேன், உண்மையாகவே சிலர் நியாயமாக கேள்வி கேட்குறாங்க. அவங்களோட கேள்விகளை நிறுத்தப்பட்டு அவைகள் அந்த இணையத்தில் இருந்து துண்டிக்கப்படுகின. சரியோ, நியாயமாக கேள்வி கேட்க உண்மையாக எந்த கேள்வி என்னண்டா, அந்த கயந்திரமார் செல்வராசா கயந்திரனுக்கு, சரி உங்களோட தம்பியை காப்பாற்றுறீங்க, ஒரு அண்ணனா உங்களுக்கு காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. நான் ஒரு ஜென்ரலாக தான் கதைக்கப்பேன். நான் மொக்குத்தனமாக பெரிய ஒரு அரசியலை கதைக்கல, எனக்கு அந்தளவுக்கு அரசியலும் தெரியாது. இப்போ நான் கேட்குறது இவற்ற தம்பியோட நிறைய பேர் பிடிபட்டது, நிறைய பேர் கைது செய்யப்பட்டது. இப்போ எந்த கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களோட தம்பியை உங்களால் காப்பாற்ற முடியுமா இருந்தால் நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி, நீங்கள் தலைவர் சொல்லித்தான் வெளிநாட்டுக்கே போனீங்க. இப்போ சண்டை நேரம் தலைவர் சொன்னவர் நீ போய் வெளிநாட்டில் பாதுகாப்பாயிரண்டு இவரை சொல்லியிருக்கிறார். யார கயந்திரமார் செல்வராசா கயந்திரனை சொல்லியிருக்கார். அந்தளவுக்கு நாங்கள் மக்கள் எல்லாம் முட்டாளண்டு இவர் நினைச்சு கொண்டு கருத்து சொல்லி கொண்டு திரிகிறார். அது வேறு பிரச்சனை. தேசிய தலைவர் தானே இவரை போய் அங்கே நிற்க சொன்னதான், எங்கே வெளிநாட்டில் போய் நிற்க சொல்லி சொன்னதாம் யுத்த காலத்தில் என்று அவர் சொல்லி கொண்டு திரிகிறார். இப்போ எந்த கேள்வி என்னென்னா, ஐயா நீங்கள் போங்கோ, தலைவர் அனுப்பினாரோ யார் அனுப்பினாரோ, நாங்கள் அந்த எங்களோட வயசுகளும் சின்ன வயசுகள் நாங்கள் அதை பற்றி கதைக்கல. ஒரு மனித நேயமாக நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, பொதுவாக ஒரு மனச்சாட்சியோட கதைப்போம். நான் இவர்கிட்ட கேட்குற கேள்வி, முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்கிட்ட கண்ணில் படுற வரைக்கும் உங்களோட தம்பியை எந்த ஒரு அரசாங்கத்தின் எம்பசியை வச்சாவது வெளியே எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால், இப்போ நீங்கள் கொடுத்த ப்ரெஷர், மற்ற எம்பசிகள் கொடுத்த ப்ரெஷரால் தான் அவரை விட்டு நீங்கள் ஒரு புது கதை சொல்கிறீங்க. வேறு இவர் நித்தியானந்தாண்ட பாசையில் சொல்லுவோமே, கம்பி கட்டுற கதையெல்லாம் கதைக்கிறீங்க. இப்போ இந்த கம்பி கட்டுற கதையிலேயே நானும் பாரன் ஏண்டா, அப்படி உங்களோட தம்பியை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தா இப்போ நீங்கள் பசில் ராஜபக்சேன்ற காட்டில் உலையில் நான் அதில் அவர் ஒரு கருத்தையும் சொல்கிறார், பசில் ராஜபக்சவோட நான் தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொள்ள, நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொள்ள இயலாதானே, உங்களுக்கு சிங்களம் தெரியுமா, தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்று உங்களோட தலைவர் கயந்திரமார் பொன்னம்பலத்தை வச்சு கதைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஏமல் லோயரை வச்சு நீங்கள் கதைக்கலாம். இங்கிலீஷ்லேயாவது அந்த ஆள் கதைச்சிருக்கு வேறு சுபாஷன். உண்மையாகவே அல்லது வேறு, இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை தானேண்டா, நீங்கள் கதைக்கலாம், நீங்கள் பப்பரப்பான்னு தான் நாங்கள் காய்ச்சி நிற்கணும். அங்கேயே இப்போ போராட்டத்திலேயே ஒரு சிங்கள ஆக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நீங்கள் கதைக்கிறீங்களா தானே, இங்கே அதில் யாரும் எழுதித்தார தானே வாசிக்கிறீங்க, அது வேறு பிரிச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு உங்களோட தம்பியை எடுக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி, உங்களோட மூளையை பயன்படுத்தி, சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்திருக்கிறீங்களா, ஐயா நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி, நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருந்தே தமிழ் மக்களுக்காக போராடுற ஒரு ஆளுன்னு உங்களோட வாயால் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ
உங்களோட தம்பியை வெளியே எடுக்க அதே நுட்பங்களை பயன்படுத்தி அதே சட்டங்களை பயன்படுத்தி ஏன் மற்றாக்கள் ஒரு 2-3 பேரை வெளியே எடுத்து விட்டுருக்கலாமே நீங்கள், ஏன் விடையில? இது என்ற முதலாவது செல்வராசா கயந்திரனை பார்த்து கேட்குற கேள்வி. இப்போ நீங்கள் பசில் ராஜபக்சேன்ற காலில் விளையல என்று வைப்போமே, நீங்கள் எங்கே விழுந்தீங்களோ தெரியாது, நீங்கள் காலில் விளையலை, அதான் உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ எந்த கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களோட தம்பியை எப்படியோ வெளியே எடுத்துட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்தை, அவரோட சேர்ந்து கைது செய்யப்பட்ட அல்லது அந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்ட ஒரு 10 பேரையாவது நீங்கள் வெளியே எடுத்து விட்டுருக்கலாம் தானே, அதே இதுகளை பயன்படுத்தி. அதே எத்தனையோ பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டது, எத்தனையோ பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்கேண்டே தெரியாது. அப்போ இப்படியான விஷயம் இருக்கேக்க அது எப்படி ஐயா நீங்கள் என்ன? எனக்கு எந்த கேள்வி என்னென்னா, நீங்கள் என்ன தேவதூதர், உங்களுக்கு மட்டும் ஒரு சட்டங்களை பயன்படுத்தி வெளியே எடுக்க முடியுது, ஆனால் மற்றவனுக்கு அந்த சட்டம் வேலை செய்து இல்லைன்றேக்கு எப்படி அது உங்களால் மட்டும் முடியுது? நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஆளுங்க, அல்லது நீங்கள் சிங்களாக்களோட உங்களுக்கு ஆதரவு இருந்தது, உண்மையான விஷயங்களை கதையுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. இப்போ டாக்டர் அர்ச்சுனாவை பாருங்க, நாமல் ராஜபக்சவோட எனக்கு கதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு, அவை இந்த மேடையில் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல போய் எங்களோட வழியில் சொல்கிறேன், யதார்த்தத்தை கதைக்கிறேன்னு அந்த வெளிப்படையாக சொல்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த நேரம் பசில் ராஜபக்சவோட தொடர்பு இருந்தது, நாங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை காட்டி கொடுத்த நாங்கள் இப்படி நாங்கள் 5 பேர் அடைமானம் வச்சு தான் எங்களோட தம்பி ஒரு ஆளை வெளியே எடுத்துனாங்கன்னு சொல்லி விஷயத்தை சொல்லுங்க. சும்மா கத்திக்குள்ளார் இந்த டிக்டாக்ல வந்து அவன் ஒரு பொதுமகன் வந்து கேள்வி கேட்குறார், நான் நினைக்கிறேன் ஒரு ஆள் கேட்குறார், அவரை உண்மையாக எனக்கு ஆரண்டு தெரியாது, ஒரு யதார்த்தமாக கேள்வி கேட்குறார், அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லுங்கள். அவர் அந்த காண்டிவன் என்றவர் வந்து ஊன்னு கத்துறார், உங்களுக்கு என்ன தெரியும்? அவைக்கு தெரியாதால தான் கேட்கணும், விளக்கத்தை சொல்லுங்க. எல்லாரும் வைத்தியர் அர்ச்சுனா மாதிரி டிக்டாக்ல போயிருந்தோன்னு பதில் சொல்லலாம் ஐயா. நீங்கள் முதலாவது அங்கே போனதே போல சரியோ, இப்போ நீங்கள் இனி போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த வந்து கயந்திரகுமார் பொன்னம்பலம், அவர் இப்போ ஊடகங்களில் வந்திருந்து கொண்டு தமிழரசு கட்சி தான் இதுக்கு பொறுப்பு என்றார். தமிழரசு கட்சி இதுக்கு பொறுப்புன்னு சொன்னால் இங்கே அந்த நேரமே அதை வெளிப்படுத்தலை, அந்த நேரம் நீங்கள் ஏன் வெளிப்படுத்தலை? இப்போ இயக்கம் நடேசன் பொலித்தவன் இவைகளெல்லாம் கடைசி நேரம் சரணடைய வழி கிடைக்க இதுகளெல்லாம் இல்லாமல் ஆக்கினதுன்ற தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பு. அவை வந்து நல்லா கல்ல, நீங்கள் கல்லர் அவங்க பச்சை கல்லர் சரியோ. அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் கல்லராக இருந்து கொண்டு அவங்கள பச்சை கல்லர்ன்னு சொல்லாங்க. நீங்கள் வந்து கல்லர், நீங்கள் படுமோசமான கல்லர், அதுக்காக அவையில் போலை போட்டுட்டு நீங்கள் தப்பாங்க. இப்போ அதை விட என்ற கேள்வி என்னென்னா, ஏன் இப்போ வந்து உளர்றீங்க? ஏன் இப்போ வந்து ஊடாக இந்த கேள்வி பல ஆண்டு காலமாக இருக்குது. விடுதலை புலிகள் அழிக்கப்பட்ட இந்த போராட்டங்கள் நிறுத்தப்பட்டதுலேருந்து இந்த கேள்வி இருக்குது மக்கள் மத்தியில். ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் மக்களுக்கு முன்னால் இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? யார் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது? நீங்கள் சொல்கிறது பொய் ஐயா. ஆனால் இந்த பொய்யை கூட இன்றைக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் உங்களை கதற வைக்கிறது யார் சொல்லுங்க? கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களே, நீங்கள் வந்து தொடர்ந்து அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. இப்போ இந்த வருஷம் நீங்கள் நார்மலாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய ஆள் இல்லை. எல்லாரும் கதைக்கிறாங்க எங்கட ஐஎம் லோயர் வாக்கு தான் நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டீங்களேண்டு, நம்மளோட சுபாஷன் என்ற வாக்கு தான் உங்களுக்கு இன்றைக்கு ஏதோ மாறி ஏதோ ஓட்டு மாட்டுகள் செய்துட்டீங்களேன்னு சொல்கிறாங்க. உண்மை போய் தெரியாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவ்வளவு காலமும் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அந்த விமர்சனத்துக்கான சரியான ஒரு பதிலை சொல்லாமல் இன்றைக்கு வந்து நீங்கள் கத்துறதுக்கு காரணம் என்ன? எப்பயாவது நீங்கள் மக்கள் பிரதிநிதி தானே, எப்பயாவது சமூக ஊடகங்களில் வந்து எங்களோட அப்பா என்ற பேரில் தான் தெல்லிப்பள்ளியில் ஒரு யூனிட் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம்னு எப்பயாவது மக்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களா? உங்களுக்கு வாக்கு போட்ட மக்கள் உங்களை ஒவ்வொரு வருஷமும் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா பாராளுமன்ற தேர்தலில் உங்களை வெற்றி பெற வைக்கிறது தமிழ் மக்கள். இந்த மக்களுக்கு உங்களோட அப்பேற்ற பேரில் தான் தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலில் கேன்சர் யூனிட் இருக்குன்னு எப்பயாவது சொல்லியிருக்கிறீங்களா? ஏன் சொல்லல? இதான் கேள்வி. அரசியலுக்காக இளைஞர்களை கொண்டு ரோட்டில் நிப்பாட்டுற நீங்கள்,
நாங்கள்லாம் கையெட்டியை பிடிக்க போகிறோம் என்று பறைசாற்ற நீங்கள் சமூக சேவையாக இந்த தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான அந்த கேன்சர் யூனிட்டை நீங்கள் நடத்தியிருந்தா கட்டாயம் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் கூட சொல்லியிருப்பீங்க. ஏனென்றா உங்களோட எக்ஸ்எம்பி கயேந்திரகுமார் செல்வராஜா கயேந்திரன் என்ன வீடியோட எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து பதிவிட்டு நீங்கள் செய்கிற சின்ன சின்ன கோமாளி கூத்துக்களை கூட உங்களோட எலெக்ஷனுக்கு பாவிக்கிறீங்க. ஏன் அதை செய்யலை நீங்கள்? அப்போ இன்றைக்கு நீங்கள் மீடியாவில் வந்து கதறதுக்கு காரணம் என்ன? ஏன் கதறீங்கள்? ஏன் பயப்படுறீங்கள்? உங்களோட மடியில் ஒன்றும் இல்லாட்டி ஏன் ஐயா வந்து பதறீங்கள்? இவ்வளோ காலம் நீங்கள் இந்த மீடியாக்களையே மதிக்கிறீங்களே, யூடியூபர்ஸே நீங்கள் கணக்கெடுக்கிறீங்களே. உங்களை வந்து ஒரு சாதாரண குடிமகன் சந்திக்கிறதுண்டா, ஒரு பொதுமகன் சந்திக்கிறதுண்டா உங்களை சந்திக்கலாதே. உங்களை சந்திக்கிறதே கஷ்டமே. நீங்கள் எங்கே கொழும்பிலான இவ்வளோ காலம் இருந்தீங்க, இப்போ யாழ்ப்பாணத்துக்குள் சுற்றுவதற்கான காரணம் என்ன? ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் இருந்து தேநீர் அருந்துவதற்கான காரணம் என்ன? ஒவ்வொரு வீடுகள்லையும் போயிருந்து ஒற்றையாட்சி என்று குளறுவதற்கான காரணம் என்ன? மரண பயமா? நிறைய விஷயங்களை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும். ஏன் இப்போ துடிக்கிறீங்க? உங்களோட அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுட்டு பயப்படுறீங்களா? அல்லது எதிர்காலத்தில் இன்னொரு தலைமத்துவம் உருவாக போது உங்களோட 2ஆம் தேசிய தலைவர் கனவு பாழாக போகுதுன்னு பயப்படுறீங்களா? காரணம் என்ன? அடுத்தது ஐயா யாரு? நம்முடைய சிவிகே சிவஞானம். எல்லாரும் அவரை சிவஞானம்னு சொல்கிறாங்க. அதில் ரீசன் என்னன்னு தெரியாது. உண்மையாகவே என்ற கெஸ்ஸிங்கும் படி சீனி எதுவும் களவெடுத்திருப்பார் போல இருக்குது. அப்படி என்றால் தான் அப்படி வைப்பாங்க. அப்படி கதைக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டங்கள் வைப்பாங்க. மாகாண சபையில் எதுவும் திருடி நேரம் தெரியாது. வயசு போன நேரத்தில் அவருக்கு போயிட்டு அவர் வயசு போயிட்டு அவருக்கு நீ மருத்துவம்ன்றது வந்து ஃபெயிலியர் தான். இப்போ கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாம், அதுக்கு பிறகு அவற்றை காலகட்ட முடியும். இந்த நேரத்தில் வந்து மத்திய ஹாஸ்பிட்டல் தெல்லிப்பள வைத்தியசாலையை மத்திய கொடுக்குறது வந்து ஏற்றுக்கொள்ளையில், அதாவது இதண்டு மெக்களில் வந்து குளறி கொண்டு திரிகிறார். நான் கேட்குறேன், நீங்கள் மாகாண சபையில் என்ன கிழிச்சு விட்ட? நீங்கள் இந்த மாகாண சபையை நீங்கள் ஒழுங்காக நடத்தி இருந்தா, இந்த மாகாண சபையை நீங்கள் சரியாக கையாண்டிருந்தா இன்றைக்கு இந்த வைத்தியசாலையில் எப்படி இருக்கும்? மாகாண சபைக்கு வந்த நிதி முழுக்கதை எங்கே கொண்டே போட்ட நீங்கள்? ஏன் திருப்பி அனுப்பினீங்கள்? அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சூடு சுரணை இருந்திருந்தா நீங்கள் உண்மையாக ஒரு வயசு போன ஆளுன்றதால உங்களோட மரியாதை காய்க்கும். உங்களுக்குன்னே ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறேன்னு தான் இருக்கேன். நேரம் இல்லை, போடுறேன்னு தான் இருக்கிறேன். வந்து கத்தி குளராதீங்க. உங்களோட சனத்தை நிம்மதியாக வாழ விடுங்க. வைத்தியசாலைகளை வந்து மக்களுக்குரிய சேவை செய்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், மத்திக்கு நீங்கள் வைத்தியசாலையை இணைக்கிறதால வைத்தியசாலையை தூக்கிக்கொண்டே கொழும்பில் வைக்க போகிறது இல்லை. எங்கட மக்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வைத்தியசாலையில் தான் போய் மருந்தெடுக்க போயிடும். சிங்கள ஹாஸ்பிட்டலில் சிங்கள ஏரியாவிலேருந்து இங்கே வந்து மருந்தெடுக்கிறதுக்கு வந்து வைத்தியசாலைக்கு முன்னால் கொட்டில் போட்டு இருக்க போகிறது இல்லை ஒருத்தர். சரியா? எங்களோட வைத்தியசாலை டெவலப் பண்ணணுமெண்டா இந்த சில்லறத்தனமான அரசியலை விட்டுட்டு உங்களோட வாயில் முடிக்கணும். உங்களோட அரசியல் காலங்கள் வந்து ஓய்வெடுக்கிற காலம். பேசாமல் இருங்கோ. திட்டு வாங்காதீங்கோ, மக்களோட வயிற்றில் அடிக்காதீங்கோ, பொறுமையாக இருங்க. இப்போ சிறுதரன் ஐயாவும் பேட்டி கொடுத்து கொண்டு திரிகிறார். அவருக்கு தனி வீடியோ போடணும். என்னென்னு சொன்னால் ஒரு புனிதமானவர் பிறகு கதை பண்ணாங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில்